தை பிறந்தா வழி பிறக்கும். தை பிறந்தா யாருக்கு வழி பிறக்குதோ இல்லையோ, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கணிசமான ஒரு தொகுதிகளை வாங்கி அவங்க போட்டியிட தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்குகள் எப்படி எப்படி பிசினஸ் ஆகுது பாருங்க. அதாவது எங்க நீங்க சுத்தி வந்தாலும் வாக்களிக்கிற வாக்காளர்கள் தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாக்குகள் எப்படி எப்படி பேரமா போகுது பாருங்க. அரசியலோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் சார்பாகவும் தாவேகாவோட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சது என்ற நிலைமையில தான் இப்போதைக்கான ஒரு தகவல். சுமார் 40 தொகுதிகள் வரை தாவேகாவுடன் கேட்டுள்ளது. நிறைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஏன் இடம் மாறி ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55% வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு கமிஷனா வருது அரசியல்வாதிகளுக்கு. அதுல எனக்கு எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க அதிமுக கிட்ட. அருண்ராஜ் அவர்கள் தலைமையில தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்துட்டு இருக்கு. இது விஜய்க்கு தெரியுமா, ரஜினிகாந்துக்கு தெரியுமா, கமலஹாசனுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிச்சு. இதுக்கான ஒரு நல்ல பதில் தை பிறந்தா. ஹலோ, வணக்கம் தோழி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். கூட்டணி அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்க சூழ்நிலையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் சார்பாகவும் தாவேகாவோட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சது என்ற நிலைமையில தான் இப்போதைக்கான ஒரு தகவல். சுமார் 40 தொகுதிகள் வரை தாவேகாவுடன் கேட்டுள்ளது திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பு என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தலைமையில இயங்கக்கூடிய கட்சி ஓபிஎஸ்க்கு சேர்த்து கேட்கிறாங்க. அதாவது தென் தமிழ்நாட்டுல அவங்க என்ன பலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஒரு முக்கிய பொறுப்பாளர், அதாவது விஜயினுடைய அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் புஷி ஆனந்த் கிடையாது, திரு அருண்ராஜ் அவர்கள் தலைமையில தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்துட்டு இருக்கு. இது விஜய்க்கு தெரியுமா, ரஜினிகாந்துக்கு தெரியுமா, கமலஹாசனுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிச்சு. இதுக்கான ஒரு நல்ல பதில் தை பிறந்தா வழி பிறக்கும். தை பிறந்தா யாருக்கு வழி பிறக்குதோ இல்லையோ, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கணிசமான ஒரு தொகுதிகளை வாங்கி அவங்க போட்டியிட தயாரா இருக்கிறாங்க. அடுத்து நிறைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஏன் இடம் மாறி ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55% வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு கமிஷனா வருது அரசியல்வாதிகளுக்கு. அதுல எனக்கு எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க அதிமுக கிட்ட. இன்னைக்கு அதிமுக கிட்ட ஒரு கூட்டணி கட்சி கூட கிடையாது, பாஜகவை தவிர. பாஜக கூட தான் கூட்டணி இருக்கு, அதிமுக கிட்ட யாருமே இல்ல. அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு தருவீங்க? ஒரு சிரிப்பா இருக்குல்ல இது. அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. சாயந்தரம் 6 மணியான நோட் புக் வச்சு கணக்கு எழுதுவாங்க. சாதாரண பணம் இல்ல, கொட்டக்கூடிய பணம். உங்களுடைய வாக்குகள் எப்படி எப்படி பிசினஸ் ஆகுது பாருங்க. அதாவது எங்க நீங்க சுத்தி வந்தாலும் வாக்களிக்கிற வாக்காளர்கள் தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாக்குகள் எப்படி எப்படி பேரமா போகுது பாருங்க. அரசியலோட நிலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி போயிட்டாங்கன்னு உறுதியாயிடுச்சுன்ற கூடிய அளவுக்கு கூட ஒரு தகவல். 40 தொகுதிகள் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். டெல்டாவும் சவுத்தும் இந்த 2 இடமும் அதிகமா குறி வச்சிருக்காங்க திரு டிடிவி தினகரன். டிடிவி தினகரனால ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா என்ற கேள்வி பொதுமக்களை கேட்கறத விட திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தான் நீங்க அந்த கேள்வி கேட்கணும். அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் சேரக்கூடிய நிலைமை இருக்கு. விஜய்க்கும் ஒரு கணிசமான ஒரு வாக்கு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது உண்மையிலேயே வாக்கா என்னன்றது மே மாசம் தெரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதுதான் தாவேகாவோட நிலை. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.